ஹல்லேலூயா. ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த உபவாச நாளின் மாலை ஆராதனைக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தேவரீர், நீ நல்லவர், நீர் வல்லவர். ஆண்டவரே கர்த்தாவே, எங்களோடு, எங்கள் குடும்பத்தோடு, எங்கள் சபையோடு ஆண்டவரே நீர் இடைப்படுகிற இந்த நாட்களுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தேவரீர் எங்களோடு சம்பாஷிக்கிறவர், எங்களோடு ஆண்டவரே கர்த்தாவே சஞ்சரிக்கிறவர் நீரல்லவோ. ஆண்டவரே, இந்த ஐக்கியம் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த திவ்ய அன்பு ஆண்டவரே எங்கள் உள்ளத்தை இருதயத்தை ஆட்கொள்கிறபடியா வாழ்க்கையின் மையத்திலே கிறிஸ்துவாகிய நீர் ஹல்லேலூயா நடத்தும்படியா நீ கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மகத்தான அன்புக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அன்பின் மேன்மைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீ உண்மை உள்ளவரப்பா. தொடர்ந்து நீ பிரசனங்களை ஆட்கொள்வதாக எங்களை ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, எங்களை ஆயத்தப்படுத்துங்க, இருதயங்களை ஆயத்தப்படுத்துங்க. வார்த்தைகளை கேட்கும்படி செவிகளை திறந்தருளும்படியா ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பில்லாத சிநேகத்தினால் எங்களை சிநேகித்தே வந்தீர். ஆவியின் பேரொழியால் எங்களுக்கு இதை தெளிவாக்கினபடியா நாங்கள் உம்மை துதிக்கிறோம். Jesus, thank you, Holy Spirit. We praise you, God. Hallelujah. Amen. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஒப்பில்லாத சிநேகத்தை தியானிக்கிறோம். ஒப்பில்லாத சிநேகத்தா என்னை நேசித்தே வந்தார். ஆவியின் பேரொழியா இதை தெளிவாக்கினார். சமாதானம் நிறைவாய் வெள்ளம் போல தந்தனர். பிரியா சம்பந்தமாய் என்னை சேர்த்து கொண்டனர். பிரியா சம்பந்தமாய் என்னை சேர்த்து கொண்டனர். திவ்ய சுகவாரியில் இன்பமாக மூழ்குவே. நீராகாயம் புவியில் நவகாட்சி காண்கிறேன். நித்தம் களி கூறுவேன். இயேசுவில் ஆனந்தமா அவர் அன்பில் நிலைப்பேன். பிரியா சம்பந்தமா அவர் அன்பில் நிலைப்பேன். பிரியா சம்பந்தமா கிளேசம் துன்பம் திகிலா இனிமே நான் கலங்கேன். இழுப்புண்டு இயேசுவா திவ்யமாவில் சாய்கிறேன். தம்மோடென்றும் சுகமாய் தங்க அருள் புரிவார். பிரியா சம்பந்தமாய் என்னை சேர்த்து அணைத்தார். பிரியா சம்பந்தமாய் என்னை சேர்த்து அணைத்தார். பிரியாத வண்ணமா அவர் சொந்தமாயினே. இலை
பாடி இன்பமா பரவசமடைந்தே வானம் பூமி நீங்கிடும் மீட்பர் என்னை கைவிடா ஸ்திரமா எக்காலமும் என்னை பாதுகாக்கின்றார் ஸ்திரமா எக்காலமும் என்னை பாதுகாக்கின்றார். With your love to their everlasting love, led by grace that love to know. Spirit breathing from above, that was taught me it is so. Oh, this full and perfect peace, oh, this transport all divine, in a love which cannot cease. I am His and He is mine, in a love which cannot cease. I am His and He is mine. Heaven above is soft blue, earth around is sweeter green. Something lives in every hue Christless eyes have never seen. Birds with laughter, songs o'erflow, flower deeper beauty shine. Since I know, as now I know, I am His and He is mine. In as known as now I know, I am His and He is mine. Things that once were wild alarm cannot now disturb my rest. Close to Him, everlasting arms, pillowed on the loving breast. Oh, to lie forever, doubt and care and self resign, while He whispers in my ear, I am His and He is mine. While He whispers in my ear, I am His and He is mine. யாவரும் சொல்வோமா? Is for only ever is who the Lord and me shall part. Oh, with what a rest of bliss Christ can fill the loving heart. Heaven and earth may fade and flee, firstborn lie in gloom decline, but while God and I shall be, I am His and He is mine. But while God and I shall be, I am His and He is mine. I am His and He is mine. Amen. Praise the Lord.
ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே இந்த உபவாசத்தின் 14வது நாளிலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கடந்த நாட்களிலே நாம் கற்றுக்கொண்டதான பாடங்களை தியானித்து அதன் அடிப்படையிலே நாம் செயலாற்ற கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் என்று விசுவாசித்து உங்களுக்காக ஜெபித்து நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். இன்றைக்கு இந்த உபவாசத்தின் 14வது நாள். இந்த உபவாசத்தின் 14வது நாளிலே நாம் கவனிக்க வேண்டிய அல்லது கவனிக்க போகிற ஒரு தலைப்பு என்னவென்று சொன்னால், Christ centered life is the life of abiding in Him. Christ centered life is the life of abiding in Him. கிறிஸ்துவை மையமாக கொண்டுள்ள வாழ்க்கை, அவரிலே நிலைத்திருக்கிற வாழ்க்கை. இதை குறித்து இன்றைக்கு நாம் நேரம் அனுமதிப்பது போல சற்று தியானிப்போமாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் முதல் வாக்கியத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். ஆங்கிலத்தில் இந்த வசனம் சொல்கிறது, abide in me and I in you. Abide in me and I in you. As the branch cannot bear fruit of itself except it abide in the vine, no more can ye except ye abide in me. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஒரு வசனத்தில் 3 தடவை நிலைத்திருங்கள், நிலைத்திருப்பேன், நிலைத்திராவிட்டால் என்று, திரும்ப நிலைத்திராவிட்டால் தமிழிலே என்று கூறப்பட்டிருக்கிறது. So the Christ-centered life is the life of abiding in Him, no doubt at all. கிறிஸ்துவை மையமாக கொண்டுள்ள வாழ்க்கை, அவரிலே நிலைத்திருக்கிற வாழ்க்கை, இதில் எவ்வளவேனும் சந்தேகம் இல்லை. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போமானால், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இவ்விடமாய் சொல்லுகிறது, அவருக்குள் நிலைத்திருக்கிறவன் என்று சொல்லுகிறவன், அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன், 1 யோவான் 2:6 தெளிவாய் சொல்லுகிறது, அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். கிறிஸ்து நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். நீங்களும் நானும் அவரில் நிலைத்திருக்கிறேன் என்று சொன்னால் போதாது, சொல்லுகிறதோடு நின்று விடாதபடி சொன்னால், அவர் நடந்தபடியே நீங்களும் நானும் நடக்க வேண்டும். அதே 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போமானால், 1 யோவான் 3:6, அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறது இல்லை.
பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறது இல்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. இது கொஞ்சம் வசனம் ரொம்ப ஷார்ப்பான வசனம். இப்போ நம்மளுடைய அறிக்கை கிரைஸ்ட் சென்டர்ட் லைஃப்பில், கிறிஸ்துவை மையமாக கொண்டுள்ள வாழ்க்கையில் நாம் நம்மை அவரில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுவோமானால் அவர் நடந்தபடியே நாமும் நடக்க வேண்டும். காரணம், இயேசு பாவத்தை செய்யவில்லை, அவர் பாவத்தை நெருங்கவும் இல்லை, பாவத்தை செய்யவும் இல்லை. ஆகவே இந்த 2 வசனங்களை 1 யோவான் 2:6, 1 யோவான் 3:6 தெளிவாய் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்பொழுது 3 வசனங்களை ஒன்றாய் இணைந்து உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் ஆங்கிலத்தில். முதலாவது யோவான் 15:4, ரெண்டாவது 1 யோவான் 2:6, 1 யோவான் 3:6. இந்த 3 வசனங்களையும் இணைத்து நான் வாசிக்கும்போது, abide in me and I in you. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். 1 யோவான் 2:6 ஆங்கிலத்திலே சொல்லி இருக்கிறது, he that saith he abideth in him, he that says he abides in him ought himself also so to walk. He that saith he abideth in him ought himself also so to walk. அவரில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடக்கிறது போல தானும் நடக்க வேண்டும். even as he walked. even as he walked. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னொன்றை வாசிப்போம். 1 யோவான் 3:6 வாசிப்போமானால், 1 யோவான் 3:6 ஆங்கிலத்திலே, whosoever abideth in him sinneth not. Whosoever abideth in him sinneth not. அவரில் நிலைத்திருக்கிறவன் எவனோ அவன் பாவம் செய்யான். அவரில் நிலைத்திருக்கிறவன் எவனோ அவன் பாவம் செய்யான். ஆகவே கிறிஸ்துவை மையமாக கொண்டுள்ள வாழ்க்கை, அவரில் நிலைத்திருக்கிற வாழ்க்கை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அங்கே ஒரு கண்டிஷன் போடுறார். இயேசுவாகிய நான், கிறிஸ்துவாகிய நான் உங்களில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நிலைத்திருங்க, அப்பதான் நான் உங்களில் நிலைத்திருப்பேன். அப்ப அவர் நிலைத்திராமல் இருப்போமானால், அவர் நம்மில் நிலைத்திருக்காத வாழ்க்கையை நாம் நடத்துவோமானால், கிறிஸ்துவை மையமாக கொண்டுள்ள வாழ்க்கையை நாம் செய்யவே முடியாது. கிறிஸ்துவை மையமாக கொண்டுள்ள வாழ்க்கை அவரில் நிலைத்திருக்கிற வாழ்க்கை மட்டுமல்ல. நாம் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்வது எப்படி அறிவது? அவரும் நம்மில் நிலைத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தின் சில வசனங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் உள்ள சில வசனங்கள். அதிலே கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 5 நிலைகளிலே நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும் என்ற தலைப்போடு கூட நாம் சில குறிப்புகளை கவனிக்க முடிகிறது. முதலாவது உங்களுக்கு முகவுரையாக சொல்லுகிறேன், நான் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். I should abide in him. நான் அவரில் நிலைத்திருக்க வேண்டும்.
இரண்டாவது, நான் அவரில் நிலைத்திருக்கும் போது, குறித்துக் கொள்ளுங்கள், அவரும் என்னில் நிலைத்திருப்பார் என்ற வசனத்தின்படி யோவான் 5:4 சொல்லியிருக்கபடி அவர் என்னில் நிலைத்திருக்க வேண்டும், நான் அவரில் நிலைத்திருக்க வேண்டும், அவரும் என்னில் நிலைத்திருக்க வேண்டும். மூன்றாவதாக 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். மூன்றாவது, his words, அவருடைய வார்த்தைகள் என்னில் நிலைத்திருக்க வேண்டும். 7ஆம் வசனம் அதை சொல்லுகிறது. His words should abide in me. நான் மட்டும் அவரில் நிலைத்திருந்தால் போதாது, அவருடைய வார்த்தைகள் என்னில் நிலைத்திருக்க வேண்டும். நான்காவது இன்னொன்றை நான் காண்கிறேன். 9ஆம் வசனத்தை வாசிப்போமானால், 9ஆம் வசனம், கொஞ்சம் எல்லாரும் வசனங்களை எடுத்து பாருங்க, பைபிளை பக்கத்தில் வச்சுக்கிட்டு. பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். I should abide in his love. ஒன்று, I should abide in him. நான் அவரிலே நிலைத்திருக்க வேண்டும். 2, he should abide in me. அவர் என்னிலே நிலைத்திருக்க வேண்டும். பியூட்டிஃபுல். ஒரு நாள் இந்த டாப்பிக்கை நான் பிரசவம் பண்ணதில் பேசுனது இல்லை. நேற்று நான் திரும்ப அதை வாசிக்கும்போது 2 நாள் ஒரே நீண்ட பயணங்களாக பயணித்ததுபடினாலே மிகவும் சரீரத்தில் நேற்று பலவீனம். ஆகவே எங்கேயும் போல அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தேன். கொஞ்சம் சில மணி நேரங்கள் நல்ல தூக்கம். என்றாலும் நான் இதை யோசிக்கும்போது திரும்ப எனக்கு அது ஒரு காம்ப்ளிகேட்டடாக தெரியல. அதை அனுபவப்படுத்தக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்சிங் ஒரு ஃபேக்டாக எனக்கு தெரிஞ்சது. அனுபவப்படுத்தக்கூடிய ஒரு உண்மையாக அது எனக்கு தெரிந்தது. இப்போ பாருங்க, நான் அவரில் நிலைத்திருத்தல் ஒன்று, அதான் 4ஆம் வசனத்தில். 2, அதே வசனத்தில் அவர் என்னில் நிலைத்திருக்க வேண்டும் 2வது. 3வது 7ஆம் வசனத்தில் இருக்கு, அவருடைய வார்த்தைகள் என்னில் நிலைத்திருக்க வேண்டும். 4வது 9ஆம் வசனத்தை திரும்ப வாசியுங்கள். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லும்போது அவருடைய அன்பிலே நான் நிலைத்திருக்க வேண்டும். இந்த கிரைஸ்ட் சென்டர்ட் லைஃப் சாதாரண ஒரு வாழ்க்கை அல்ல. அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். இட்ஸ் நாட் சேயிங் I love him. நாம் பாடினோம், பிரியாத வண்ணமாய் அவர் சொந்தமாயினேன், இளைப்பாரி இன்பமாய் பரவசம் அடைந்தேன், வானம் பூமி நீங்கினும் இயேசு என்னை கைவிடார், ஸ்திரமாய் எக்காலமும் என்னை பாதுகாக்கிறார். அந்த அன்பிலே நிலைத்திருக்கிற அன்பு, மனுஷனுடைய அன்பு, புருஷனுடைய அன்பு, மனைவியினுடைய அன்பு, நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அன்பு
ஆக சில நேரில் இருக்க முடியாது, மாறலாம். ஒருவர் மேலுள்ள ஒருவருக்கு இருக்கிற அன்பு, சிநேகிதனுடைய அன்பு, இதெல்லாம் நிறைய லிஸ்ட் கொண்டு வரலாம், அது மாறி போகலாம். ஆனால் அவர் சொல்லுகிறார், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அவருடைய அன்பிலே நிலைத்திருப்பது என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. 4 தானே, 4வது அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். ஓகே. 5வதாக இன்னொன்று இருக்கிறது. 11ஆம் வசனத்தை வாசிப்போம். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். 5வதாக காம்ப்ளிகேட்டடா இருக்கிற மாதிரி இருக்கும். இயேசு சொல்லுகிறார், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்க வேண்டும். அப்படியானால் அவருடைய சந்தோஷம் என்னில் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய சந்தோஷம் என்னிலே நிலைத்திருக்கும் போது என்னுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும். The secret is there. அவருடைய சந்தோஷம் என்னில் நிலைத்திருக்க வேண்டும். போட்டீங்களா? I know it's a bit difficult for you. அவருடைய என்னுடைய கொஞ்சம் மாறி மாறி வரும். ஓகேயாமா? ஓகே. அவருடைய சந்தோஷம் என்னில் நிலைத்திருக்க வேண்டும். 6வது இன்னொன்றே வாசிக்க முடிகிறது. 16ஆம் வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கு. ஆங்கிலத்தில் அது அபைட் என்று இருக்காது, ரிமைன் இருக்கும். உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆங்கிலத்தில் போடுங்க. In English verse 16 it says remain. Am I right? You have not chosen me, but I have chosen you and ordained you that ye should go and bring forth fruit, and that your fruit should remain. But தமிழ்ல நிலைத்திருக்கும்படிக்கு என்ற வார்த்தை தான் சொல்லி இருக்கிறது. That whatsoever ye shall ask of the Father in my name, he may give it you. அப்போ 6 நிலையிலே நிலைத்திருத்தல். ஆறு நிலையிலே நிலைத்திருத்தல் என்ற வார்த்தையை நாம் இங்கே கவனிக்கிறோம். அந்த 6 நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா என்பதை இந்த 14வது நாளின் உபவாசத்திலே ஆண்டவர் நம்மை தியானிக்கும்படியாய் கேள்விக்குறியாய் வைக்கிறார். நான் அவரிலே நிலைத்திருத்தல், அவர் என்னில் நிலைத்திருத்தல். என்னோடு சொல்லுங்க, நான் அவரில் நிலைத்திருத்தல், அவர் என்னில் நிலைத்திருத்தல். 3வது, அவருடைய வார்த்தைகள் என்னில் நிலைத்திருத்தல். அவருடைய வார்த்தைகள் என்னில் நிலைத்திருத்தல். 4வது, நான் சொன்னேன், நான் அவருடைய அன்பிலே நிலைத்திருத்தல்.
அவருடைய அன்பிலே நிலைத்திருத்தல். ஐந்தாவது, அவருடைய சந்தோஷம் என்னில் நிலைத்திருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது கிரைஸ்ட் சென்டர்ட் லைஃப்ல நான் கொடுக்கிற கனி நிலைத்திருக்கும். கிறிஸ்துவை மையமாக கொண்டுள்ள வாழ்க்கை, அவரிலே நிலைத்திருக்கிற வாழ்க்கை. லுக் அட் ஹிஸ் டிமாண்ட். அவர் என்ன டிமாண்ட் பண்றார் நம்மகிட்ட? என்னில நிலைத்திருங்க, நான் உங்களில் நிலைத்திருப்பேன். நீங்க ஒரு சண்டே ஸ்கூல் குட்டி பிள்ளை கேளுங்க, ஜீசஸ் எங்க இருக்காருன்னு கேளுங்க, அது சொல்லும் ஜீசஸ் என் உள்ளத்தில் இருக்காரு. என்ன நம்ம சொல்லி கொடுத்து கிளிப்பிள்ளை பாடம். பட் அந்த பிள்ளைக்கு தெரியாது, அதுக்கு சில சர்டன் ஸ்டெப்ஸை கடந்து போனோம். தான் மனம் திரும்பணும், இயேசுவை ஏற்றுக்கிடணும், பழைய வாழ்க்கையெல்லாம் அந்த குழந்தைக்கு தெரியாது. ஜீசஸ் எங்கே இருக்காரு? உள்ளத்தில் இருக்கார். அது பிள்ளை, சிறு பிள்ளை. ஆனால் ஆவியில் அதே போல் ஆவிக்குரிய நிலையிலையும் நம்ம இன்னைக்கு சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கக்கூடாது. அந்த சிறு பிள்ளைத்தனம் என்று சொல்லும்போது அது ரொம்ப இட் இஸ் நாட் சைல்டிஷாக இருக்கக்கூடாது. சைல்ட் லைக் நேச்சர் நமக்கு வேணும். இயேசு சொன்னார், ஒருவன் நீ இந்த ஒரு சிறு பிள்ளையை போல, ஒரு சின்ன பிள்ளையை நடுவில் நிறுத்தி சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அப்போ சைல்டிஷ் நிறைய இருக்கு. அதுதான் 1 கொரிந்தியர் 13 வாசிக்கிறோம். நான் குழந்தையாயிருந்த போது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல யோசித்தேன், குழந்தையை போல சிந்தித்தேன். ஆனால் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். அதனால இயேசு என் உள்ளத்தில் இருக்கிறார் என்று சொல்லுகிறத ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருகிறவர்கள் சற்று யோசித்து சொல்ல வேண்டும். கிறிஸ்துவை மையமாக கொண்டிருக்கிற வாழ்க்கை அவரிலே நிலைத்திருக்கிற வாழ்க்கை. ஆகவே ஒன்றன் பின் ஒன்றாக சுருக்கமாய் சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவது 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள். Abide, I should abide in him. நான் அவரிலே நிலைத்திருக்க வேண்டும். அவரிலே நான் நிலைத்திருக்கும் போது அவர் என்னில் நிலைத்திருப்பாராம். அவர் என்னில் நிலைத்திருப்பாராம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இது ஒரு கமாண்ட், ஒரு கட்டளை. என்னில நீங்க நிலைச்சிருங்க, நான் உங்கள நிலைச்சிருப்பேன். அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றாரு. என்ன உதாரணம் சொல்றாரு? யார் சொல்ல முடியும்? அந்த வசனம் சொல்லுது, சிம்பிள். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல. திராட்சை செடியை கொண்டு வராரு. திராட்சை செடியை கொண்டு வந்துட்டு அதுல ஒட்டிட்டு இருக்கிற அல்ல, நிலைத்திருக்கிற கொடியை பற்றி அவர் பேசுகிறார். நிலைத்திருக்கிற கொடியை பற்றி அவர் பேசுகிறார். 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நானே திராட்சை செடி. நானே திராட்சை செடி. தெரிஞ்ச ஒரு போர்ஷன் சொல்லி நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. அவர் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்கள் கொடிகள். இதுக்கு முந்தின 2 வசனங்களில்
முதல் 2 வசனங்களில அவர் பிதாவையும் இணைத்து பேசுறார். ஆனா 4ஆம் 5ஆம் வசனத்துக்கு வரும்போது அவரையும் நம்மையும் இணைத்து பேசுறார். திரும்ப சொல்லுகிறேன், யோவான் 15ஆம் அதிகாரம், யோவான் 15ஆம் அதிகாரத்துல தம்மையும் பிதாவையும் இணைத்து முதல் 2 வசனங்களிலே இயேசு பேசுகிறார். அதை ஆதாரமாய் வைத்து 4ம் 5மான வசனங்களில இயேசு தம்மையும் நம்மையும் இணைத்து பேசுகிறார். பிதா யாரா? திராட்சை தோட்டக்காரராம். இயேசு யாரா? திராட்சை செடியாம். தட்ஸ் ஃபர்ஸ்ட் 2 verses பார்க்கிறோம். ஆனா 3ஆம் வசனத்துக்கு வரும்போது, 4ஆம் வசனத்துக்கு வரும்போது அவர் சொல்லுகிறார், 4ம் 5மான வசனங்களில திராட்சை செடி என்பதை திரும்ப 1ஆம் வசனத்தில் சொன்ன அதே திரும்ப 5ஆம் வசனத்தில் சொல்லிட்டு நம்மளை இணைச்சு நம்ம ஒவ்வொருவரை இணைத்து பேசும்போது கொடிகள் என்று பேசுகிறார். அந்த உதாரணத்தை நல்ல கவனிங்க. அந்த உதாரணத்தை நல்ல கவனிக்கணும். நீங்க 4ஆம் வசனம் சொல்லுது, கொடியானது திராட்சை செடியிலே நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னிலே நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இந்த மாலை வேளையில யோசிச்சு பார்க்கணும். நம்ம கனி கொடுக்கிற வாழ்க்கை நடத்தணும்னு பிதற்றி கொண்டிருக்க கூடாது, உளரக்கூடாது. See, Christian life, Christ-centered life always based on experience. Okay? கிறிஸ்துவை மையமாக கொண்டுள்ள வாழ்க்கை எப்பொழுதும் அனுபவத்தை சார்ந்ததான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அது ஏதோ வெறுமையா நம்ம தம்பட்டாடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. வெறும் வார்த்தைகளில் அது இருக்கக்கூடாது. கிறிஸ்துவை மையமாக கொண்டுள்ள வாழ்க்கை அனுபவத்தை சார்ந்ததான வாழ்க்கை. கிரைஸ்ட் சென்டர்ட் லைஃப் ஆல்வேஸ் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொரு நாளும் அந்த அனுபவத்தை சார்ந்ததாகத்தான் அது இருக்கிறது. இதை நான் சிந்தித்து பார்த்தேன், யோசித்து பார்த்தேன். அவர் எடுப்பில் சொல்றாரு, என்னில் நிலைத்திருங்கள். தான் முதல் பாயிண்ட். ஐ ஷுட் அபைட் இன் ஹிம். என்னில் நிலைத்திருங்கள். நான் அவரில் நிலைத்திருக்கணும். எதுக்கு? 2 காரியங்கள். ஒன்று, என்னிலே அவர் நிலைத்திருக்கும்படியாக, என்னிலே அவர் நிலைத்திருக்கும்படியாக. 2, நான் கனியை கொடுக்கும்படியாக. நான் கனியை கொடுக்கும்படியாக, கனிகளை கொடுக்கும்படியாக. ஓ தேவ பிள்ளைகளே, தானாய் நீங்களும் நானும் கனி கொடுக்க முடியாது. நல்ல கவனிங்க. இப்ப 2வது குறிப்புக்கு நான் வருகிறேன். 2வது தலைப்பு என்ன? போடுங்க. 2வது, he should abide in me. Yes, sorry. He should abide in me. இது செல்ஃப் எக்ஸ்பிளனரியா இருக்கு. எக்ஸ்பிளனேஷன் இதுல இருந்து பெற்றுக்கொள்ளலாம். அவர் என்னில் நிலைத்திருக்க வேண்டும். வாட் இஸ் அவர் சப்ஜெக்ட்? கிறிஸ்துவை மையமாக கொண்டுள்ள வாழ்க்கை, அவரில் நிலைத்திருக்கிற வாழ்க்கை. அப்ப திரும்ப அந்த 4ஆம் வசனத்தை வாசிப்போமானால், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால்
கனி கொடுக்க மாட்டீர்கள். 5ஆம் வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. எல்லாம் விசுவாசிகளே நல்ல கவனிங்க, தேவ பிள்ளைகளே கவனிங்க. இன்றைக்கு அநேகர் இந்த 15ஆம் அதிகாரம் ரொம்ப ஈஸியாக ஒரு அதிகாரம், வெல் நோன் பேசேஜ்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். But it is a character, one of the character molding subjects. நம்முடைய குணாதிசயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டாக பகுதியாக இருக்கிறது. நல்லா கவனிங்க. 2வது பாயிண்ட் என்ன? He should abide in me. அவர் என்னில் நிலைத்திருக்க வேண்டும். இது அவருக்கு நாம் கட்டளையாய் கொடுக்கக்கூடிய ஒன்று அல்ல. சில சொல்லுவாங்க, ஏசப்பா நீங்க என்னில் நிலைத்திருக்கணும்ப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணுவாங்க அறியாம. இது ஆட்டோமேட்டிக்கா நடக்கக்கூடிய ஒரு அனுபவம். எப்படி ஆட்டோமேட்டிக்கா நடக்குது? நான் அவரில் நிலைத்திருந்தால் அவர் என்னில் நிலைத்திருப்பார். முதல் குறிப்பை பேஸ் பண்ணி தான் 2வது குறிப்பு சாத்தியமாகும். 2வது குறிப்பு சாத்தியமாக வேண்டும் என்று சொன்னால் முதல் குறிப்பை நான் சரியாக அனுபவிக்க வேண்டும், செயல்பட வேண்டும். சரி, இந்த 2வது குறிப்பில் நான் சொல்றேன், ஏன் அவர் என்னிலே நிலைத்திருக்க வேண்டும்? அவர் ஏன் என்னிலே நிலைத்திருக்க வேண்டும்? திரும்ப அந்த வசனத்தை வாசிப்போம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஏன் அவர் என்னிலே நிலைத்திருக்க வேண்டும்? அவர் சொல்லுகிறார், திராட்சை செடி எடுத்து காண்பிக்கிறார். திராட்சை செடி இருக்கிறது, அதனுடைய கொடிகள் செடியோடு கூட இணைந்து படருகிறது. நல்ல கவனிக்கணும். திராட்சை செடியில ஒரு நாளும் நீங்க பழத்தை பார்க்க முடியாது. நீங்க திராட்சை செடியை பார்த்துருப்பீங்களானா, தோட்டத்துக்கு போவீங்களானா, நான் சில நேரத்தில் இந்த ஹைவேஸில் போகும்போது பார்ப்பேன். சில ஊர்களில் அந்த சில இடங்களில் திராட்சை பண்ணை இருக்கும், அல்ல திராட்சை தோட்டம் இருக்கும். நல்ல அதுக்கு ஒரு ஆள் உயரத்துக்கு மேலே ஃபென்சிங் மாதிரி போட்டு மேல் நோக்கி இந்த கொடி அப்படியே படர்ந்து, இந்த செடியிலிருந்து கொடி துளிர்த்து படர்ந்து, இந்த கொடி தான் அந்த மேலுள்ள அந்த ஃபென்சிங் அல்லது கம்பிகளில் படரும். திராட்சை பழத்தை ஒரு நாளும் நீங்கள் கீழே குனிஞ்சு செடியில் பறிக்க முடியாது. அந்த தக்காளி செடியில் தக்காளியை பறிக்கிற மாதிரி, கத்திரிக்காய் செடியில் கத்திரிக்காவை பறிக்கிற மாதிரி இல்லை. திராட்சை செடியில் ஒரு நாளும் கீழே பழம் இருக்காது. ஆனால் அந்த செடியிலிருந்து தோன்றுகிற கொடி இருக்குது பாருங்க, அந்த கொடி படருகிற வேளையில் அந்த கொடியில தான் மேலிருந்து என்ன தொங்கும்? திராட்சை பழம், அந்த கொத்து தொங்கும். இதை கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ ஒரு வண்டோ அல்லது ஒரு பூச்சியோ இந்த செடியோடு இணைந்த இந்த கொடி பக்கத்தில் அதை கட் பண்ணி அரிச்சு விட்டுட்டா அந்த கொடியில என்ன இருக்காது? பழம் இருக்காது. என்னடா மற்ற கொடியிலெல்லாம் பழம் தொங்குது, இதில் ஏன் பழம் வரலன்னு திராட்சை தோட்டத்தை வச்சிருக்கிறவங்க, தோட்டக்காரங்க அதை உன்னிப்பாக கவனிப்பார்களானா
இந்த செடியுடைய ஸ்டெம்மை விட கொடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான்னு சொல்ல முடியாது. ஆனால் அது படரும். அந்த கொடியினுடைய இணைப்பில், தட் இஸ் செடியுடைய இணைப்பிலிருந்து வருகிற அந்த கொடி இருக்கு பாருங்க, இந்த இந்த என்ன பாருங்க, இந்த ஜாயிண்ட்ல அதை கொஞ்சம் தள்ளி இந்த வண்டோ பூச்சியோ கடிச்சிருக்கும், புழுவோ கடிச்சிருக்கும், கட்டாயிருக்கும். அப்படி கட்டாயிருக்கிற அந்த கொடியை பார்ப்பீர்களானா அதுல என்ன இருக்காது? கனி தோன்றாது. காரணம் என்ன? செடியிலிருந்து போகக்கூடிய அந்த சத்து சாறு எதுக்கு போல? கொடிக்கு போகல. ஏன்னா இடையில என்னாச்சு? இணைப்பு கட்டாயிடுச்சு. இணைப்பு கட்டாயிடுச்சு. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஒரு அடாப்டர் எடுத்துக்கொள்ளுவோம். அடாப்டர்லேருந்து புறப்படுகிற வயரு அதோடு இணைந்து வருதுன்னு வைங்க. அப்போ இந்த அடாப்டரை ப்ளக் பண்ணால், ப்ளக்கில் கரண்ட் வர்ற ப்ளக்கில் ப்ளக் பண்ணால் இந்த அடாப்டர் பெருசாக இருக்கும். ஆனால் அதுலேருந்து போகிற அந்த இணைக்கப்பட்ட அந்த ஒயர் சின்னதாக இருக்கும். அது செல்ஃபோன்லேயோ வேறு எதுலேயோ எலக்ட்ரானிக் டிவைஸ் இதுலேயோ இணைக்கப்பட்டிருக்குன்னு வைங்க. சில நேரம் என்னதான் அடாப்டரை நம்ம அமுத்தி ஸ்விட்சை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி பார்ப்போம். இங்கே இதில் கரண்ட் வராது, வேலை செய்யாது. அடாப்டர்லேருந்து போகிற ஒயர் எதில் ரீச் ஆகுது, அந்த டிவைஸ் வேலை செய்யாது. என்னடா இது, பிளக்கு தான் மோசமா அல்லது பின்னு சரியில்லையா அப்படின்னு நம்ம அங்கே நோண்டிட்டு இருப்போம். நீங்கள் உன்னிப்பாக பாருங்களேன், எங்கே மிஸ்டேக் இருக்கும் தெரியுமா? அந்த அடாப்டர்லேருந்து நம்ம அந்த டிவைஸுக்கு போகிற மெல்லிஸ் ஒயர் அங்கே உள்ள ஒன்று மோல்டடாக இருக்கும், இல்லை நம்ம சொருகவும் பாருங்கள், அதில் ஸ்லைட்டாக ஒரு பீலிங் இருக்கும், அது உறிஞ்சிருக்கும். அதனால என்னதான் பிளக்கில் இருந்து அந்த அடாப்டர் மூலமாக கரண்ட்டு வெளியே வந்தாலும் it cannot reach the device because of the little damage between the adapter and the wire, connecting wire. அதே போலதான் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்களும் நானும் திராட்சை செடியில நிலைத்திருந்தால் மட்டுமே கனியை கொடுக்க முடியும். இந்த நிலைத்திராதபடி இந்த சின்ன சின்ன ஜென்ம சுபாவங்கள் அல்லது நிலைத்திராதபடி சின்ன சின்ன கெட்ட பழக்க வழக்கங்கள் அவரோடு உள்ள இணைப்பை அரித்து விடுகிறதுனாலேயோ கடித்து விடுகிறதுனாலேயோ அல்லது சத்துருவுக்கு நாம் இடம் கொடுத்து அதை டேமேஜ் பண்ணினதுனாலேயோ தொடர்பு கட்டாகுது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, 2 காரியங்கள். அவரிலே நான் நிலைக்கணும். அவரிலே நான் நிலைத்தா மட்டும் சொன்னா போதாது, அவர் என்னிலே நிலைத்திருக்க வேண்டும். அவர் என்னிலே நிலைத்திராத பட்சத்திலே, இன்னைக்கு இதோடு நிறுத்துகிறேன், 5ஆம் வசனத்தின் கடைசி வாக்கியத்தை நாம் வாசிப்போம். அந்த 5ஆம் வசனத்தை வாசிப்போம். நானே திராட்சை செடி. முதல் வசனத்துல சொன்னார் நான் மெய்யான திராட்சை செடி. ஆனா இங்க சொல்றார் நானே. ஏன்னா கொடின்னு நம்மளை சொல்லணும்னு கொடி சொல்லலாம், நான் தான் திராட்சை செடின்னு. There is only one person. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான்
நிலைத்திருந்தால், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. திராட்சை செடியே அல்லாமல், கொடிகளே, நம்மளை பார்த்து சொல்றாரு, கொடிகளே, திராட்சை செடியாகிய என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்யக்கூடாது, கனியே கொடுக்க முடியாது. ஆகவேதான் 16ஆம் வசனத்திலே அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் போய் கனி கொடுக்கணும். நான் உங்களை தெரிந்து கொண்ட என்னோடு நீங்கள் நிலைத்து, நீங்கள் போய் நிலைத்திருந்தால் மட்டுமே நீங்கள் கனி கொடுக்க முடியும். கனி கொடுக்காத பட்சத்தில் நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. சீஷர்களே, நீங்க போங்க, எங்க வேணாலும் போ, நான் கூட வரல, ஆனா என்னை அல்லாமல் உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. கனி கொடுக்கும்படி இந்த மாலை வேளையில், இந்த 14வது நாளில் இந்த 2 உண்மைகளை முதலாவது இன்றைக்கு கற்றுக்கொள்வோம். நாளை மாலையிலே கர்த்தர் சித்தமானால் அல்ல திங்கட்கிழமை நான் தொடருகிறேன். Christ centered life is the life of abiding in Him. அவர் சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அவரில் நிலைத்திருக்கிற வாழ்க்கை மிக மிக முக்கியம். நான் அவரிலே நிலைத்திருக்க வேண்டும். எதற்காக? பர்பஸ், கனிகளை கொடுக்கும்படி, that I should produce fruits, I should give fruits. இரண்டாவது, அவர் என்னில் நிலைத்திருக்க வேண்டும். அதுக்கு அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியுமா? என்னில் நிலைத்திருக்கிறாரா? அதை வெளிப்படுத்தி காண்பிப்பது என்ன? கனி. நான் அவரிலும் அவர் என்னிலும் நிலைத்திருப்பதை வெளிப்படுத்தி காண்பிப்பது என்ன? கனி. இந்த மாலை வேளையில் என் அன்பு தேவ பிள்ளைகளை, தேவ கிருபை நம்மை தாங்கி வருகிறது. கிறிஸ்துவை மையமாக கொண்டுள்ள வாழ்க்கை, அவரிலே நிலைத்திருக்கிற வாழ்க்கை. அந்த வட்டத்தை போடுவோங்க, அந்த ப்ளூ வட்டத்தை போடுங்க. அதில் கிறிஸ்து உள்ள இருக்கிறாரு, நான் வெளியே இல்லை. நான் உள்ள இருக்கேன், கிறிஸ்து வெளியே இல்லை என்ற அர்த்தத்தோடு உள்ள அந்த படத்தில் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நான் வெளியே இருக்கிறேன், கிறிஸ்து வெறுமையா தனியா இருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில் நம்ம தனியா இருக்கிறோம், கிறிஸ்து வெளியே இருக்கிறார். இல்லை, கிறிஸ்துவை மையமாக கொண்டுள்ள வாழ்க்கை, அவரில் நிலைத்திருக்கிற வாழ்க்கை. நான் அவரிலே நிலைத்திருக்க வேண்டும், அவர் என்னில் நிலைத்திருக்க வேண்டும். இன்னொரு முறை கூட அந்த ஒப்பில்லாத சிநேகத்தால் என்ற பாடலில் 2 அடிகளை 2 கவிகளை பாடி இந்த நாளின் தியானத்தை நாம் நிறைவு செய்வோம். ஒப்பில்லாத சிநேகத்தால் என்னை நேசித்தே வந்தார், ஆவியேன் பேரொழியான் இதை தெளிவாக்கினார், சமாதானம் நிறைவா
வெள்ளம் போல தந்தனார் பிரியா சம்பந்தமாய் என்னை சேர்த்து கொண்டனர் பிரியா சம்பந்தமாய் என்னை சேர்த்து கொண்டனர் திவ்ய சுகவாரியில் இன்பமாக மூழ்குவே நீலாகாயம் புவியில் நவ காட்சி காண்கிறேன் நித்தம் காழி கூறுவேன் இயேசுவில் ஆனந்தமாய். எல்லாரும் பாடுங்கள். அவர் அன்பில் நிலைப்பேன் பிரியா சம்பந்தமாய் அவர் அன்பில் நிலைப்பேன் பிரியா சம்பந்தமாய். கிளேசம் துன்பம் திகிலால் இனிமேல் நான் கலங்கேன் இழுப்போண்டு இயேசுவால் திவ்ய மார்பில் சாய்கிறேன் தம்மோடேனும் சுகமாய் தங்க அருள் புரிவார் பிரியா சம்பந்தமா என்னை சேர்த்து அணைத்தார் பிரியா சம்பந்தமாய் என்னை சேர்த்து அணைத்தார். தீர்மானத்தோடு பிரியாத வண்ணமாய் அவர் சொந்தமாயினேன் இளைப்பாரி இன்பமாய் பரவசம் அடைந்தேன் வானம் பூமி நீங்கினோம் மீட்பர் என்னை கைவிடார் ஸ்திரமாய் என்னை பாதுகாக்கிறார் ஸ்திரமாய் எக்காலமும் என்னை பாதுகாக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய விருப்பம் எல்லாம் நாங்கள் உம்மில் நிலைத்திருக்க வேண்டும். நாங்கள் உம்மில் நிலைத்திராத பட்சத்திலே நீர் எங்களிலே நிலைத்திருக்க முடியாது. நீர் எங்களிலே நிலைத்திராவிட்டால் கிறிஸ்துவை மையமாக கொண்டுள்ள வாழ்க்கை நானும் என்னுடைய வார்த்தைகளை கேட்கிற யாவரும் ஒருவரும் நடத்தவே முடியாது. இந்த யோவான் 15:4 எவ்வளவு முக்கியம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு நான் அவரிலே நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுவேனானால் நான் பாவம் செய்ய முடியாத ஆண்டவரே. நான் உம்மிலே நிலைத்திராவிட்டால் உம்மாலே அல்லாமல் என்னாலே ஒன்றுமே செய்ய முடியாது கர்த்தாவே. தர்மியான திராட்சை செடி கொடி உதாரணமாய் வைத்து நீர் கற்றுக் கொடுத்த இந்த நல்ல பாடத்தை நாங்கள் அனுபவப்படுத்திக் கொள்ள உதவி செய்வீராக. 14வது நாள் நாங்கள் எங்களை புதுப்பிக்கக்கூடிய உம்முடைய சொந்தமாக உம்மோடு பிரியாத வண்ணமாக கொடியானது செடியை விட்டு பிரிந்தால் கனி கொடுக்க முடியாத நிலை, அதே போல ஆண்டவரே வராதபடி
உம்மை விட்டு பிரியாத நிலையிலே உம்மோடு நிலைத்திருக்கிற அனுபவத்தை எங்களுக்கு தார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபங்கள், விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் கேட்டருளும். உம்முடைய ஆசீர்வாதம் எங்களோடு இருக்கட்டும். சுகமான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, நாளை கர்த்தருடைய பரிசுத்த நாள். நாளை காலை 8:30 மணிக்கு பரிசுத்த ஆராதனை ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக ஒளிபரப்பப்படும். தயவு செய்து கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் நாளை காலை 8:30 மணிக்கு உங்கள் வீடுகளிலே இருந்து இந்த ஆன்லைன் சர்வீஸிலே கலந்து கொள்ளும்படி, பரிசுத்த ஆராதனையில் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நாளை மாலை 6:30 மணிக்கு நாளைக்கு 15வது நாள் உடைய உபவாச ஆராதனையும் ஆண்டவரை ஆராதிக்கிற ஆராதனையும் இணைந்து நாளை மாலை 6:30 மணிக்கு ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக நடத்தப்படும். நாளை மாலை ஆராதனை 6:30 மணிக்கும் காலை ஆராதனை 8:30 மணிக்கும் நடைபெறும். நாளைக்கு காலையிலும் மாலையிலும் வழக்கமாய் உள்ள ஓய்வு நாள் பாடசாலை ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஒளிபரப்பப்படும். சிறு பிள்ளைகள் எல்லாரும் இந்த ஆராதனைகளிலே கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை உங்களில் யாராகிலும் ஞான ஸ்நானம் எடுக்க விரும்பி இந்த சூழ்நிலையில் நிமித்தம் ஞான ஸ்நானத்தை தள்ளி வைத்திருப்பீர்களானால், நாளை மாலை 5 மணிக்கு இங்கே ஒரு ஞான ஸ்நான ஆராதனை இருக்கிறது. ஆகவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஞான ஸ்நானம் எடுக்க விரும்புகிறவர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் உடனடியாக என்னையோ பாஸ்டர் சைமனையோ அணுகுவீர்களானால், நாளை மாலையில் உள்ள ஞான ஸ்நான ஆராதனையிலே நீங்களும் கலந்து கொண்டு ஞான ஸ்நானம் எடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தருணம் கிடைக்கும்போது கர்த்தருடைய கட்டளையை நிறைவேற்றுவோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் முழுவதும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். அவரிலே நாம் நிலைத்திருப்போம், அவர் நம்மில் நிலைத்திருப்பார். கிறிஸ்துவை மையமாக கொண்டுள்ள வாழ்க்கை, அவரிலே நிலைத்திருக்கிற வாழ்க்கை. ஆண்டவராகிய இயேசுவின் ஆசீர்வாதம் இந்த நாள் முழுவதும் உங்களோடு இருப்பதாக. ஆமென், ஆமென்.